இப்படி ஒரு டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த விளாக் வந்து புரட்டாசிக்கு முன்னாடி எடுத்த விளாக். சரி, குக்கிங்ல வந்து நம்ம நான்வெஜ்ல சிக்கன்ல இருந்து ப்ரோமோட்டே மட்டனுக்கு வந்துட்டோம், மட்டன் லிவர் கூட குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே, அப்படியே நம்ம மீன் குழம்பும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருந்துச்சு. அதனால தான் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு எங்களுக்கு எந்த மீன் வந்து சூஸ் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா குழம்புக்கு அதுக்கப்புறம் ஃப்ரைக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா மீன்லாம் சொல்லுவாங்க அம்மாங்க. சரி சரி நான் ஆண்டி கிட்டே கேட்டோம், நான் குழம்பு வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி மீன் நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூட கொசுறு மீன் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா காய்கறிக்கு நம்ம எப்படி கருவேப்பிலை கொத்தமல்லி கேட்போம், இதுக்கும் அதுமே கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க வந்து 2 மத்தி மீன் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே வரப்போ சிக்கனும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு சரி 65 பண்ணிடலான்ட்டு வீட்டு பக்கத்துல புதுசா ஒரு சிக்கன் ஷாப் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து 1 கிலோ சிக்கனுக்கு 10 முட்டை ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, சும்மாவே நம்ம சிக்கனா இருக்க மாட்டோம், இதுல ஃப்ரீ முட்டை வேறன்னு சொல்லிட்டாங்களா, ஓடுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்தாச்சு. கூட கம்ஸ் த டிசாஸ்டர். நான் பாட்டுக்கு 7 மீன் குழம்பு சிக்கன் 65 பண்ணிட்டு இருந்தேன். சிக்கன் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி தள்ளி விடுறேன்ட்டு அவங்க அந்த கடாயை பிடிச்சி கீழே போட்டு சிக்கன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே விழுந்துருச்சு. பட் அட் லாஸ்ட் மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டா வந்துருந்துச்சு.